மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது திருக்கணிதப்படி. வாக்கிய கணிதப்படி வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி பகல் மணி 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ கோயில்களில் ஏதாவது நீங்கள் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு உங்கள் பேருக்கு எதுவும் அர்ச்சனை பண்ணணுன்னாக்கா வாக்கிய கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்று அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்துக்கு சென்று உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி. அப்போ திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதாவது இது நாள் வரலும் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறது யோகமான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கனாக்கா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராசிக்கு 3க்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி தனக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 3, 6ஆம் அதிபதிகள் எப்பொழுதுமே கொஞ்சம் மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் கொஞ்சம் தொழிலில் மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட காலகட்டத்தில் எல்லாவித யோகங்களும் அனுபவிக்க முடியும். தொழிலில் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் வந்து தான் தீரும். அது நாம் எதிர்கொண்டு தான் தீரணுன்றது விதிங்க. ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. ஒரு மனிதன் உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னாக்கா அந்த தொழிலில் வரக்கூடிய சங்கடங்கள்லாம் எண்ணி ஒருபோதும் அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே போராடி தான் வெல்லணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு போராடினா தான் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு போராட்டங்கள் தொழிலில் போராட்டி உழைப்பை நம்புறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டன்றது விதிங்க. 2, 6, 10ஆம் இடங்கள்லாம் பணபர ஸ்தானங்கள். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ கிரகம் நின்று தசையை நடத்துது அப்படின்னாவே அது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க போகுது அப்படின்றது தான் உண்மை. பணத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்றது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சளவு பணம் இல்லையேல் அவன் பிணம் அப்படின்றது உண்மையான கருத்து. அப்போ தொழிலுக்கு பணம் ஓரளவுக்கு வருமானம் வந்தாலும் அதில் வரக்கூடிய சின்ன சச்சரவுகள் நினச்சி கவலைப்படக்கூடாது. அதை எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றது தான் உண்மைங்க. இது எதுக்காக சொல்ல வரணுன்னாக்கா எல்லா ஜோதிடர்களும் 10ஆம் இடத்துல குரு வந்துட்டார், 10ல் குரு வந்தால் பதவிகள் பறி போகும், பதவி போயிடும் இப்படின்ற மாதிரி ஒரு எடுத்த உடனே சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுறாங்க. அது கிடையாதுங்க. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக 10ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஒரு மனிதன் இருக்கிற தொழிலை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க. தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். புதுசாக தொழில் தொடங்கும் போது எல்லாமே ஒரு இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு பிறகு தான் ஏற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த குரு பயிற்சியானது துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகரமான பயிற்சி தான். ஆனால் இந்த குரு பயிற்சியோட அமைப்பில் பார்த்திங்கனாக்கா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். இது நாள் வரலும் நிரந்தரமான வேலைவாய்ப்பில்லை தடுமாற்றங்களில் சித்திட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெற போகிறீங்க. அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும். பொருளாதார ரீதியான ஒரு சில தடைகள் முன்னர் வரும், பின்னர் அதன் மூலிமா நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டமும் உதயமாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள். தொழிலுக்காக எந்த காரியத்தை தொட்டாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும் என்று விதிங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகம். அப்போ இந்த குருவின் பார்வை 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய இடங்க. அப்போ தனஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால தொழில் மூலியமாக வருமானத்தை குடும்பத்துக்கு அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாயிடுச்சு. தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க.
அதனால் தொழில் மூலயமா பெரிய லெவலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. அப்போ குடும்பத்துக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள், ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். திருமணம், காதுகுத்து, மொட்டடிக்கின்ற மாதிரி சுப நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உண்டு. தனஸ்தானங்கள் வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் நடக்க போகுது. வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண் முன்னே நடக்க போகுது அப்படின்றதான் உண்மை. அடுத்து இந்த குருவின் பார்வையானது பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு படம் இருக்குது. இப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பழமையான வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இப்போ வாய்ப்பு இருந்தால் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு, மனை, வாசல் வாங்கி கட்டுவதற்கான யோகமும் உண்டுங்க. இப்போ இந்த நேரத்தில் யாராவது லோன் போட்டு வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் கட்ட தொடங்க. அதில் தடைகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உயிர்காரகத்துவை கொஞ்சம் பாதிக்கும். தன் தாயின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கங்க. அம்மாவுக்கு நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அது சார்ந்த விஷயத்தில் மருத்துவத்தை நாடுறது சிறப்பான ஒரு அமைப்பை தரும். அம்மாவின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்தது உங்களோட ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய யோகங்கள். 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம் இருந்துட்டாலும் இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்த்தால் உத்தியோக அமைப்புகளில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யாராவது தொழில் சார்ந்த சொந்த தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த நேரத்தில் சொந்த தொழில் செய்கிறதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம், அரசு உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் கிடைச்சால் அரசு உத்தியோகத்துக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. படிச்சுட்டு வெகு நாட்களாக படித்து காத்துட்ருக்கேன் சார், எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அரசு உத்தியோகம் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த அரசு உத்தியோகம்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் கிடைச்சிடும்னு நினைக்காதீங்க. இதுக்கு தான் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கப்படணுன்றது விதி. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தான் நீங்கள் சொந்த தொழில் செய்வீங்களா, தனியார் துறை வேலைவாய்ப்பு போவீங்களா, அரசு உத்தியோகம் கிடைக்குமா, வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்களா, இதெல்லாம் உங்களோட சுய ஜாதகத்தை தான் எழுதப்பட்டிருக்கும். அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த வருட காலகட்டத்தில் நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றது ஒரு கிளான்ஸ் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பின்ன முயற்சி எடுங்க. ஏன்னா அரசு உத்தியோகம் கிடைக்கும், நீங்கள் பாட்டுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்குன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் தான் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக சொந்த தொழில் தான் செய்வீங்க. அயல்நாட்டுக்கு தான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்கன்னா அயல்நாட்டுக்கு தான் விதிகள் அமையும். அதனால் அந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கு இந்த நேரத்தில் வளர்ச்சி அடைகிறதுனால நான் எந்த தொழில் செய்ய போகிறேன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னர் முயற்சி எடுக்கிறது நல்லாயிருக்கும். அதே போல் 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால எதிரிகள் கொஞ்சம் அதிகரிப்பாங்க. தொழில் செய்திங்கன்னா போட்டிக்கு 4 பேர் இருக்கிறது தான் பார்க்க முடியும். அதையும் நீங்கள் மீண்டு வந்து தான் தீரணும். ஃபஸ்ட்டே சொன்னேன், கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வளர்ச்சியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல குரு இருந்தால் தொழிலில் அந்தளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இல்லைனா 6ஆம் இடத்தை குரு பார்த்தால் அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள், அல்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன யோகத்துக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள். புதுமையாக வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் யோகம் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. அதே போல் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகும். குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடைபெறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. வியாபாரம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நீங்கள் அதில் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே வேளையில் இந்த நேர காலங்களில் 10ஆம் இடத்துல குரு இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முறை, ஏன்னா பூச நட்சத்திரத்தில் தான் இந்த குரு பகவான் உச்சபலம் பெறுகிறார். இந்த பூச நட்சத்திரத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்புகள் உண்டுங்க. அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு பௌர்ணமி என்று போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் மலை போல் விலகும்.
ஆன்மீக சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்கிறத பார்க்க முடியும். அதனால் பரிகாரத்துக்காக இந்த வருடத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பார்த்திங்கனாக்கா படிப்புக்காக உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும். வாய்ப்பு இருந்ததாக பயன்படுத்திங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தால் அவர் வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். கல்விக்காக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வெளிநாடு படிப்பும் நல்லாயிருக்கும், வெளிநாடு உத்தியோகமும் சிறப்பாக இருக்கும் இந்த நேர காலகட்டத்தில். அதே நேரத்தில் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார், கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் படிப்படியாக கடன் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ தொழில் ஸ்தானத்துலேருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால தொழில் அபிவிருத்தி ஏற்படும். அதன் மூலிமா வருமானத்தை பெருக்கி கடனை அடைக்கக்கூடிய சக்திகளும் உண்டு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால ஜாமீன் கையெழுத்து போடுறதை கண்டிப்பாக குறைச்சிக்கொள்ளுங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு வாங்கிய பணத்தை நீங்கள் தான் கட்டக்கூடிய விதிகள் உருவாயிடும். கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக இந்த நேர காலகட்டத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் வந்ததுன்னா எதையும் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டாம். ஒருவேளை அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இடமாற்றம் தராங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் அந்த இடமாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லை சார் வேணாம், நான் இங்கே தான் எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தீங்கன்னா இருக்கிற இடம் உங்களுக்கு பிரச்சனைகள் வழிவகுக்கும். அதனால் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக உத்தியோக மாற்றங்கள் வந்தால் நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறது தான் விசேஷமாக இருக்கும். அதுதான் மன நிம்மதியும் தரும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக இருக்குது. குடும்ப அபிவிருத்தி, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படுறதுக்கான காலகட்டம் உண்டு. தொழில் மூலியமாக அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உண்டுங்க. தொழில் ஸ்தானம் வலுப்பெறதுனால குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகுது. தொழிலுக்காக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு உத்தியோகம் வலுப்பெறும், குடும்பமும் வளர்ச்சி அடையிறதுக்கான காலகட்டம் உண்டு. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சீரும் சிறப்புமாக தான் இருக்குது. முயற்சியில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.